ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் வீக்குக்கான ஃபோர்காஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் ரிலையன்ஸ் ஸ்டேசி பேங்கோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறத பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்தலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு கிளியராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ப்ரீவியஸ் சப்போர்ட்டை ரீடெஸ்ட் பண்ணிட்டு மாதிரி நின்றுட்டு இருக்கு. ஸோ இந்த வீக் ப்ராபப்ளி நம்மளுக்கு இந்த லெவலுக்கு மேலே, அதாவது 56,831 மேலே ஹோல்ட் ஆகிற வரைக்கும் வி கேன் எக்ஸ்பெக்ட் பை மொமெண்டம். நல்ல ஒரு அப்சைடு சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம் பேங்க் நிஃப்டியில். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் இந்த ஸ்விங்கான டார்கெட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் லோ டு ஹை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டே உங்களுக்கு 57,946 வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். தென் செகண்ட் டார்கெட் வில் பி 58,764. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பேங்க் நிஃப்டிக்கான நெக்ஸ்ட் லெவல்ஸ் டார்கெட்டாக இருக்கும். அண்ட் லோயர் டைம் ஃப்ரேம்ஸில் ரிவர்சல் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே நின்றுக்கிட்டு இருக்கு. ஸோ அப்கமிங் மண்டே, இந்த டைம் மண்டே அண்ட் டியூஸ்டேல இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா வி கேன் கோ ஃபார் பை. ஸோ ஆக்சுவலாக நான் குரூப்பில் இண்டிகேட் பண்ணுவேன், டெலிகிராம் குரூப்பில். ஸோ டெலிகிராம் குரூப்பில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிங்க. இந்த இடத்துல ரிவர்சல் கிடச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு பைக் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இந்த லெவல்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு திரும்பி நம்ம டார்கெட் வந்து இவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு 1000 பாயிண்ட்ஸு பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு ட்ரேடு அப்கமிங் டேஸில் ஸ்விங்கில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம். மார்க்கெட் நல்ல மொமெண்டமில் இருக்குது அண்ட் பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கிடச்சது அப்படின்னா அனதர் கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கிட்டு ட்ரேட் பண்ண போகலாம். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாமல் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏன்னா இது வந்துட்டு ஒரு இந்த இடத்துல வந்து இந்த சப்போர்ட்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அகைன் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல எடுக்கிறதுனா எடுக்கலாம், பட் கொஞ்சம் ரிஸ்க்கு. ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் இதில் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து மண்டே எடுங்க. அப்படி இல்லைனாலும் இந்த இடத்துல எடுக்கிறதுனாலும் தாராளமாக எடுக்கலாம். ஸோ என்ன ரிஸ்க் டு ரிவார்டு வந்து கம்மியாகும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு இருக்கிற ப்ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா 1:2 தான் கிடைக்கும். பட் நல்ல ஒரு ட்ரேட் செட்டப் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். மண்டே வந்து நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். மண்டே டியூஸ்டேல நல்ல ஒரு ட்ரேட் செட்டப் கிடச்சி பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் நிஃப்டி பொறுத்தளவுக்கு எக்ஸ்பெக்டட் ஜோன் தான் இதுதான் எதிர்பார்த்தேன். 25,200 ரேஞ்ச் வந்தாலும் நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். ஸோ நவ் பார்த்தீங்கன்னா இப்போது கிளியராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் நிஃப்டி வந்துகிட்டு இருக்கு. இன்னும் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போகல, ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஜோனில் இருக்கிற வரைக்கும் நிஃப்டி வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபபிளி மண்டே பேங்க் நிஃப்டி மேலே பிரேக் ஆகுதுன்னா இதுவும் மேலே பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் திரும்பியும் மேலே ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ லெவல்ஸ் என்ன அப்படின்னா ஸோ 25,479 பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு நிஃப்டி அப்சைடில் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஆஃப் பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் கொடுத்ததுனால நம்ம வந்து அப்சைடு மட்டும் எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த 1 hour சார்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் தெரியுது. ஸோ இதோட டார்கெட் வந்து உங்களுக்கு 26,006. ஸோ ஆல்மோஸ்ட் 26,000 வச்சுங்க. ஸோ 26,000 மார்க் வந்துட்டு நிஃப்டி ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. இந்த வீக் வந்துட்டு இந்த சேனலில் பிரேக் ஆகுதா அப்படின்னு வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். மோஸ்ட் ப்ராபப்ளி சேனல் அப்சைடில் பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸும் ரொம்ப ரொம்ப அதிகம். பிகாஸ் மொமெண்டம் நல்லா இருக்கிறதுனால மார்க்கெட் மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் ரிலையன்ஸை பொறுத்தளவுக்கு ரிலையன்ஸ் கிளியராக மேலே தான் ஏறிட்டு இருக்கு. நோ கரெக்ஷன் ஃபேஸ் எதுவுமே அந்த செல்லிங்கில் நம்மளுக்கு தெரியல. மார்க்கெட் கிளியராக நம்மளுக்கு மொமெண்டம் பையில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு கிரேட். இந்த இடத்துல நான் பை பண்ண சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் பை பண்ணிங்க தெரியல. இந்த இடத்துல நான் பைன்னு அவ்வளோ சொல்லிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டு இப்போ இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 31% மார்க்கெட் மேலே ஏறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்துட்டு ஒரு வீக்லியோட மேஜஸ் ஜோனில் இருக்குது. பட் இது வந்து பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். பிகாஸ் மார்க்கெட் வந்து நல்ல ஸ்டேபிள் மொமெண்டமில் இருக்குது. பட் இதை ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த லெவலில் மேலே க்ளோஸ் வச்சுட்டா நிஃப்டி நெக்ஸ்ட் ஆல் டைம் ஹைக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ ரிலையன்ஸ் நல்ல ஒரு மார்க்கெட்டை புல் பண்ணி மேலே இழுக்கும். ஸோ அதனால் அப்கமிங் டேஸில் 1536 மேலே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நிஃப்டி ஆல் டைம் ஹை டெஃபினட்டாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக்லேயே இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக் வந்து நிஃப்டி ஆல் டைம் ஹை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ புல்லிஷ் ரேலி ரொம்ப ஸ்டேபிளாக மார்க்கெட் மேலே ஏறிட்டு இருக்கு. ஸோ பி ரெடி. ஓகே. அண்ட்
ஹெச்டிஎஃப்சி பேங்க் பொறுத்தளவுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நெக்ஸ்ட் டார்கெட் நான் கொடுத்தது தான் ஆல்ரெடி 2149 டார்கெட் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நோக்கி தான் மார்க்கெட் மேலே ஏறிட்டு இருக்கு. அண்ட் நவ் டபுள் பாட்டமோட நெக்லைனில் நின்றுக்கிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் a ரைட் டைம் ஃபார் ரீஎன்ட்ரி. ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டமோட நெக்லைனே நிற்குது அண்ட் லோயர் டைம் ஃப்ரேம்லேயும் ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு மார்க்கெட். ஸோ ப்ராபலி இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே ஏறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு ஸ்விங் ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு டைம். இந்த ஜோன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு 1:3 நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஒரு 3% ரிஸ்க் வரும், 8% டார்கெட் வந்து பண்ணி எடுக்கிறதுனா தாராளமாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த வீக்கான ஃபோர்காஸ்ட். ஸோ மோஸ்ட் ப்ராபலி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் ஆஃப் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ரிலையன்ஸ் சப்போர்ட். ஸோ இது ரெண்டுமே நல்ல ஒரு மேலே ஏறதுக்கு ரெடியாக இருக்கிறதுனால சொல்கிறேன். ஓகே, ஹோப் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். தேங்க்யூ.